வங்கிகள் மூலம் நடைபெறும் நிதி பரிமாற்றங்கள் தற்போது அதிகரித்து வருகின்றன. அரசின் மானியங்கள் கூட வரும் நாட்களில் வங்கிக் கணக்கில் நேரடியாக சேர்க்கப்பட உள்ளன. இந்த நிலையில் இந்தியாவில் வங்கித்துறையின் முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் வங்கித்துறையின் வேலைவாய்ப்புகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நாட்டின் அனைத்து குடும்பங்களுக்கும் வங்கி சேவையை கொண்டு செல்லும் திட்டத்தை மத்திய அரசு தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. இதற்கு வசதியாக புதிய வங்கிகளை தொடங்குவதற்கான உரிமங்களையும் அரசு தரப்பு தொடங்கியுள்ளது. சிறிய அளவிலான வங்கிகளும் வர உள்ளன. ஏற்கனவே உள்ள வங்கிகளும் பணியாளர் தேர்வில் மும்முரம் காட்டுகின்றன. இதனால் வங்கித்துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருகின்றன. கண்டினியூஸாக நிரப்பிக்கிட்டே இருக்காங்க. மாதத்திற்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் அறிவிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. பல்லாயிரக்கணக்கான பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் எத்தனை பேர் முழுமையாக அதற்கான ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிட்டு போய் எழுதுகிறாங்க, பாஸ் பண்ணுறாங்கிறது ஒரு கொஷின் மார்க். ஸோ கேர்ள்ஸை பொறுத்த மட்டும் பெண்களுக்கான மிக ஒரு சிறந்த துறைன்னு சொல்லலாம். அதிக சம்பாத்தியமும் ஒழுக்கங்களும் நிறைந்த ஒரு துறை. டைமிங் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ்லேருந்து, அதாவது பிரசவ விடுப்பிலிருந்து நிறைய ஃபெசிலிட்டிஸும் இந்த பேங்க்கில் இப்போ இருக்குது. ஐடி துறை வேலைவாய்ப்புக்கு உள்ளதை போன்ற ஒரு மோகம் வங்கித்துறை வேலை மீது தமிழக இளைஞர்கள் மத்தியில் இல்லை என்கின்றனர் வங்கி பணி பயிற்சி அளிப்பவர்கள். வங்கித்துறை பணி மீது வட மாநிலத்தவருக்கு இருக்கும் ஆர்வம் தமிழக இளம் தலைமுறையினர் மத்தியில் இல்லை என்றும் கூறப்படுகிறது. வடமாநிலத்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுக்கும் அண்டை மாநிலத்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுக்கும் அவர்களிடையே உள்ள விழிப்புணர்வு தான் மிக முக்கிய காரணம். இரண்டாவதாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவர்களுடைய தாய்மொழியில் அவங்க எழுதலாம். வட மாநிலத்தை பொறுத்த மட்டும் ஹிந்தியிலேயே எழுதக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால மிக எளிதாக அவர்களால் இந்த வங்கி தகுதி தேர்வுகளை ஃபில் பண்ண முடியுது. இது ரெண்டும் போகலாக தேடல் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மிக குறைவு. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மத்திய அளவிலான வாய்ப்புகள், அரசு அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பணியிடங்களை பற்றிய தேடல் மிக குறைவு. பிகாம் போன்ற வணிகவியல் படிப்பு முடித்தவர்கள் மட்டுமே வங்கி பணியில் சேர முடியும் என்பது போன்ற தவறான புரிதல்கள் இளைஞர்கள் மத்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த நிலை தற்போது மெல்ல மாறி வருகிறது. வங்கி பணி தேர்வு எழுத பலரும் ஆர்வத்துடன் முன் வருகின்றனர். ஆக்சுவலி நான் ஒரு பிஇ ஸ்டூடெண்ட். ஆனால் ஐடி செக்டரில் விட இந்த பேங்கிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறனால நான் இதுக்கு வந்தோம். அப்புறம் இது டிவி ஷோ பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பேங்கிங் வேகன்சிஸும் நிறைய இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இதில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஐடி இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் விட இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனால இதில் வந்தோம். வங்கி வேலைவாய்ப்புகள் குறித்த விழிப்புணர்வு தற்போது மெல்ல அதிகரித்து வரும் நிலையில் இது தொடர்பான பயிற்சிகள் அளிக்கும் மையங்களும் சென்னை, கோவை போன்ற நகரங்களில் பெருகி வருகின்றன. வங்கித்துறைகளில் கிட்டத்தட்ட 8 லட்சம் காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் இதனை வரும் 4 ஆண்டுகளில் நிரப்பப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கான பயிற்சியும் மத்திய அரசின் மூலம் ஆங்காங்கே நடத்தப்பட உள்ளது. இந்த பயிற்சியை முறையாக பயன்படுத்திக் கொள்வதுடன் மத்திய அரசின் மூலம் நடத்தப்படும் தேர்வுகளில் தமிழர்களின் எண்ணிக்கை குறைவு என்பதை மாற்றியமைக்க வேண்டும். புதிய தலைமுறை செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஐஸ்வர்யா.